இப்போ நம்ம இயற்கணித கூட்டல் மற்றும் கழித்தலை பார்க்க போகிறோம். இயற்கணித கூட்டல் மற்றும் கழித்தல். கூட்டல் கழித்தல்னா அந்த XY Z எல்லாம் நம்ம கூட்ட வேண்டியதே இல்லை. பக்கத்தில் இருக்க கெழுவை மட்டும்தான் கூட்ட போகிறோம். கொஃபிஷியன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம், இல்லை சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஆல்ஃபபெட் வேரியபிள்ஸ் அப்படியே தான் இருக்கும். வேரியபிள்ஸ் எந்த மாற்றமும் வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த 7ஐயும் 5ஐயும் தான் ஆட் பண்ணி 12ன்னு போடுறோம். XY அப்படியே தான் போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ கூட்டல் பாருங்கள். இதை கூட்டவே முடியாது. இது XY இருக்குது கூட்டிட்டு 12XYன்னு போட்டோம். இதில் வந்து XY இருக்குது ப்ளஸ் XYZ வந்துடுச்சு. இதே மாதிரி வேரியபிள்ஸ் இருந்தால் மட்டும்தான் கூட்ட முடியும். மாறி வந்துச்சுன்னா அதை கூட்ட முடியாது. கூட்டுறதுக்கு ஒரே கண்டிஷனு, ரெண்டுமே ஒரே சிம்பிளில் தான் இருக்கணும். ப்ளஸ் இருந்தால் தான். இந்த ப்ளஸ் கிடையாது, நியூமரிக்கல் வேல்யூடைய சிம்பிளை பார்க்கணும். இதுலேயும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு ஆட் பண்ணி 12ன்னு போட்டோம். இது எப்படி இருந்தாலும் வேரியபிள்ஸ் மாதிரி இருக்கவே ஆட் பண்ண முடியாது. கழித்தல் மைனஸில் வந்து நல்லா பாருங்கள். எண் கெழுக்களை கழிப்பது என்பது அதன் கூட்டல் நேர்மாறை கூட்டுவதே ஆகும். கழித்தல் என்பது அதன் கூட்டல் நேர்மாறல். கூட்டல் நேர்மாறல் அடிஷன் இன்வர்ஸ். இப்போ கூட்டல் நேர்மாறுடைய மீனிங் வந்து -7 இருந்தாக்கா நம்ம என்ன பண்ணணும், அதை +7 மாற்றிக்கணும். எப்போ சப்ராக்ஷன் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸாக மாற்றிக்கிறோம். சிம்பிளாக மாற்றுறோம். நல்லா வேற ஒன்றும் இல்லை. எண் கெழுக்களை நம்பருக்கு மட்டும் கழிப்பது என்பது அதன் கூட்டல் நேர்மாறை கூட்டுவதே ஆகும். இப்போ இதில் கழித்தல் கிடையாது. சிம்பிளை சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணுறோம். சிம்பிளை சேஞ்ச் பண்ணிட்டோம், அப்புறம் அடிஷன் தான் பண்ணணும். சிம்பிளை சேஞ்ச் பண்ணிட்டோம், அப்புறம் அடிஷன் பண்ணுறோம். இதுக்கு என்ன ரூல்ஸ்ன்றதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். மாறிக்கு முன்னால் எண் கெழு இல்லை என்றால் அதன் கெழு 1 ஆகும். இப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, இதுக்கு கோஃபிஷியன்ட் இருக்குது, எண் கெழு இருக்குது, இது எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இமேஜினரிலாம் பார்க்க வேண்டாம். அங்கே 1 இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், இதை ஆட் பண்ணி போடும்போது 1 + 2 3XYன்னு போடுறோம். ஓகேவா? இதில் கோஃபிஷியன்ட்டை எண் கெழுவே இல்லைன்னா அங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். மாறிக்கு முன்னால் எண் கெழு இல்லை என்றால் அதன் எண் கெழு 1. இப்போதான் ரொம்ப முக்கியமான டாபிக் வந்திருக்கோம். அல்ஜிப்ரான்ல பொதுவாகவே எதுலையுமே கூட்டல் கழித்தல் என்பது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெறும் கூடுதல்னா நம்ம கூட்டி போட்டுறக்கூடாது. கூட்டுகன்னு சொன்னா கூட்டிட முடியாது. இங்க பாருங்க, இப்போ இங்க கூட்டல், இதை வந்து நம்ம ஆட் பண்ணி போடவே முடியாது. இந்த சிம்பிளை பேஸ் பண்ணி தான் பார்க்கணும். சேம் சிம்பிள் வந்தால் தான் ஆட் பண்ண முடியும். கூட்டுகன்னு சொல்லி இப்படி கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ண முடியும், கூட்ட முடியாது. நல்லா பார்த்துக்கோங்க. இதனுடைய ஆன்சரு நம்ம மைனஸ் பண்ணி தான் போடுறோம். இங்கே கூட்டுகன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். இது ரூல்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இயற்கணிதத்தில் கூட்டல் கழித்தல் கிடையாது. ஒத்த குறி, சேம் சிம்பிள். ஒத்த குறினா சேம் சிம்பிள் வந்தால் கூட்ட வேண்டும். குறி மாறி வந்தால், ஆப்போசிட் சிம்பிள்ஸ் வந்தால், சேம் சிம்பிள் வந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சிம்பிள் வந்தால் சப்ராக்ஷன் பண்ணணும். குறி மாறி வந்தால் கழிக்க வேண்டும். சேம் சிம்பிள் வந்தால், ஒத்த குறி வந்தால் கூட்டிக்கணும். இப்படி வந்தால் மைனஸ் பண்ண வேண்டும். இதை மட்டும்தான் ப்ளஸ் பண்ண வேண்டும். ஒத்த குறி வந்தால் கூட்டிக்க வேண்டும். குறி மாறி வந்தால் கழிக்க வேண்டும். சேம் சிம்பிள் வந்தால் ஆட் பண்ணணும். ஆப்போசிட் சிம்பிள் வந்தால் சப்ராக்ஷன் பண்ண வேண்டும். இது ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே நம்பர்ஸ் நியூமரிக்கலில் எது வந்தாலும் சேம் சிம்பிள் வந்தால் தான் ஆட் பண்ண முடியும். அதே சிம்பிள் தான் போடணும். இப்போ நான் இங்கே ஆட் பண்ண தான் சொல்லியிருக்கேன், இந்த சிம்பிளை போடுங்கன்னு சொல்ல. சேம் சிம்பிள் வந்தால் ஆட் பண்ணுங்க. என்ன சிம்பிள்ன்றது அப்புறம் சொல்கிறேன். சேம் சிம்பிள் வந்தால் சப்ராக்ஷன், ஆப்போசிட் சிம்பிள் வந்தால் சப்ராக்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான். என்ன சிம்பிள் போடணுன்றதை பின்னாடி சொல்கிறேன். இயற்கணிதத்தில் கூட்டல் கழித்தல் கிடையாது. ஒத்த குறி வந்தால் கூட்ட வேண்டும்.
குறி மாறி வந்தால் கழிக்க வேண்டும். இது ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒத்த குறி வந்தால் கூட்டி அதே குறியை போட வேண்டும். சேம் சிம்பிள் வந்தால் ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஒத்த குறி வந்தால் கூட்டி அதே குறியை போட வேண்டும். சேம் சிம்பிள் வந்து அடிஷன் பண்ணுன்னு இப்போ தான் சொன்னேன். அடிஷன் பண்ணிவிட்டு அதே சிம்பிள் தான் போடணும். ரெண்டும் சேம் சிம்பிளாக வந்தால் என்ன பண்ணணும்? சேம் அதே போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடிஷனை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. குறி மாறி வந்தால் ஆப்போசிட் சிம்பிள்ஸ் வந்தால் பெரிய எண்ணில் இருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். பாருங்க, ஆப்போசிட் சிம்பிள் வந்தால் சப்ராக்ஷன் தான் பண்ணணும். இதில் இந்த கிரேட்டர் நம்பர் டு லெஸர் நம்பரை சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதை தான் போட்டுக்க போகிறோம். அதுக்கும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரே குறி வந்தது, கூட்டி பிளஸ்ன்றது போட வேண்டாம், அதே குறி போட்டோம். நீ பாருங்க, இது ரெண்டும் சேம் சிம்பிள். இந்த பிளஸுக்கு மீனிங்கே கிடையாது. இது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். இப்படி இருந்தாலும் என்ன பண்ணணும்? இதை கழிக்கலாம் முடியாது. ஒரே குறி வந்தால் கூட்டி அதே குறியை போட வேண்டும். ஒரே குறி வந்தால் கூட்டி அதே குறியை போட வேண்டும். புரியுதா? இது மாதிரி போடும்போது பிராக்கெட் போட்டு தான் போடுவோம். சிம்பிள் ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் போட மாட்டாங்க. இப்போ இதை அடிஷன் பண்ணும்போது நம்ம அடிஷன் பண்ணிட்டோம், ஆனால் சேம் சிம்பிளாக இருந்தால் மட்டும்தான் அடிஷன் பண்ணுவோம். இங்கே பாருங்க, இப்போ இங்கே அடிஷன் தான் இருக்குது, அதே நம்பர் தான் இருக்குது. அடிஷன் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இந்த அடிஷனால் அடிஷன் பண்ண முடியாது. இதனுடைய வேல்யூ 0. சப்ராக்ஷன் தான் பண்ணுவோம். சப்ராக்ஷன் பண்ணி 0க்கு வந்தால் அது சிம்பிள் கிடையாது, பார்த்துக்கோங்க. இப்போ ஆப்போசிட் சிம்பிள்ஸ். இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. இப்போ பெரிய எண்ணை வந்து போட்டு சின்ன எண்ணை கழிங்க. 7 - 4 3. இப்போ 7க்கு என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ்னா இதில் ப்ளஸ் போட்டுக்கணும். ப்ளஸ்னா நீங்கள் மென்ஷன் பண்ணவே வேண்டாம், ப்ளஸ் வெறுமையே போட்டாவே அது ப்ளஸ் தான். இப்போ பாருங்க, -7 + 3 குறி மாறி வந்துடுச்சு. -7 + 3 சிம்பிள் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஆப்போசிட் சிம்பிள் வந்துடுச்சா? -7 + 3. இதெல்லாம் ஆட் பண்ண முடியாது, நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா சிம்பிள் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்? -7 + 3 வந்தாலும் நீ சப்ராக்ஷன் தான் பண்ணணும், சிம்பிள் எல்லாம் போட வேண்டியதில்லை. கிரேட்டர் நம்பர்லேருந்து லெஸ்ஸர் நம்பரை சப்ராக்ஷன் பண்ணணும், சிம்பிள்லாம் போடாதீங்க. 7 3 இதை சப்ராக்ஷன் பண்ணி சொல்லுங்கள். 4 கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். நல்லா பாருங்கள், ஆப்போசிட் சிம்பிள் வந்தால் கிரேட்டர் நம்பர்லேருந்து லெஸ்ஸர் நம்பரை, ஆப்போசிட் சிம்பிள் வந்தால் கிரேட்டர் நம்பர்லேருந்து லெஸ்ஸர் நம்பரை சப்ராக்ஷன் பண்ணுறோம். போட்டுட்டு கிரேட்டர் நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதுதான் போட போகிறோம். ஓகேவா? ஒத்த குறி வந்தால் கூட்டி அதே குறியை போட வேண்டும். குறி மாறி வந்தால் பெரிய எண்ணில் இருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். இவ்வளோதான் அடிஷன் சப்ராக்ஷனில் உள்ள விஷயமே. இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். எக்ஸசைஸ்லாம் எல்லாத்துலேயும் ஒரு வருஷம் போட்டால் போதும், ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணோன்னா. கோடிட்ட இடங்களை நிரப்புக. இப்போ பாருங்கள், இது ஆப்போசிட் சிம்பிள் வந்துடுச்சு. இங்கே கூட்டுகன்னு சொன்னால் இதை ஆட் பண்ண முடியாது. ஓகேவா? ஆப்போசிட் சிம்பிள் குறி மாறி வந்தால் கூட்ட இயலாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும், இல்லை எதுலையுமே நம்பரை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றே பாருங்கள், -7 + 2b. இதை ஆட் பண்ணவே முடியாது, நல்லா பார்த்துக்கோங்க. இதுவும் b தான். 7bலேருந்து +2b ஆட் பண்ணால் ஆட் பண்ண முடியாது. ஓகேவா? இதை ஆட் பண்ண முடியாது. என்ன காரணம்னா ஆப்போசிட் சிம்பிள் வந்தால் ஆட் பண்ண முடியாது, சப்ராக்ஷன் தான் பண்ணணும். அப்போ 7ல் 2 போச்சுன்னா 5b. இப்போ சிம்பிள் ரொம்ப முக்கியம். கிரேட்டர் நம்பர் எது? இந்த சிம்பிள் தான் இங்கே போடணும். ஓகேவா?
பாருங்கள், ஆப்போசிட் சிம்பிள் வந்தால் ஆட் பண்ண முடியாது. அவன் கூட்டுக்கன்னு கொடுத்ததுனால கூட்டிடக்கூடாது, சிம்பிள் மாறி வந்துருச்சு, அதனால் சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட்டிருக்கோம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், கழிக்கன்னு சொல்லியிருக்காங்க. கழிக்கன்னு சொல்லும்போது இங்கே மைனஸ் சிம்பிள் நம்மளே போட்டுக்கணும். ஓகேவா? இங்கே கழிக்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கழின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் பாருங்கள், சப்ராக்ஷன். கழிக்கிறோம், கழிக்கணும்னா அங்கே மைனஸ் சிம்பிள் போட்டுருவோம். கூட்டலுக்கு இங்கே நான் கூட்டல் குறி போட்டுனா அவங்க கூட்டல்னா கூட்டல் போட்டுட்டேன், கழித்தல்னால் கழித்தல் குறி போட்டாச்சு. இதுக்கப்புறம் தான் கணக்கு. இப்போ பாருங்கள், கழிக்குன்னு சொல்லிட்ட பிறகு இது ஒரே சிம்பிள் வந்துடுச்சு. இதுனா ரெண்டும் எப்படி இருக்குது, சேம் சிம்பிள் வந்தால் நம்ம என்ன பண்ணோம், ஆட் தான் பண்ணோம். சேம் சிம்பிள் வந்தால் ஒரே குறி வந்தால் கூட்டி அதே குறியை போட வேண்டும். ஒரே குறி வந்துடுச்சு, அதனால் கூட்டி அதே குறி தான். மல்டிப்ளிகேஷனில் தான் வேறு, நம்ம வந்து அடிஷனில் சொன்னது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே குறி வந்தால் கூட்டி அதே குறியை போட வேண்டும். முடிஞ்சு போச்சா? இப்போது உங்களுக்கு அடிஷன்னா என்ன, சப்ராக்ஷன்ன்ற மீனிங் இந்த ஒரு சம்லேயே நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும். குழப்பிக்காதீங்க. கூட்டுகின்ற வார்த்தைக்கும் கழித்தல் வார்த்தைக்கும் சிம்பிள் போட்டாச்சு. இதுக்கப்புறம் தான் யோசிக்கணும், கழிக்கணுமா கூட்டணுமான்னு சிம்பிளை வச்சு தான் பார்க்கணும். ஓகேவா? இதில் கூட்டல் நேர்மாறுன்னு கேட்டிருக்காங்க. கூட்டல் நேர்மாறுனா சிம்பிளை மாற்றி போட்டால் போதும். இங்கே மைனஸாக இருக்கிறது என்ன அடுத்தது ப்ளஸ்ஸாக மாறும். ப்ளஸ்ஸு போட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு சும்மா போட்டு காட்டுறேன். மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறும், அவ்வளோதான். சரியா தவிர நான் போன எக்ஸசைஸ்லேயே ஒரு சம்முக்கு ஆன்சர் தப்பாக தான் சொல்லியிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நான் ரைட்டுன்னு போட்டிருக்கேன் போன வீடியோவில், இது தப்பு, பார்த்துக்கோங்க. சரியா தவறா படிச்சு பாருங்க. 8x + 3y மற்றும் ஆகிய கோவைகளின் கூட்ட முடியுமா? நல்லா பாருங்கள், இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் ஒய் இருக்குது. அப்போது ஒரே மாதிரி இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், அதை சரியா தவற என கூறுக. 8x + 3y மற்றும் 7x + 2y ஆகிய கோவைகளை கூட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது தவறு. கூட்ட முடியும், ஏன்னா இங்கேயும் எக்ஸ் இருக்குது ஆட் பண்ணிக்கலாம், இதையும் ஒய்யும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க முடியாதுன்னு சொன்னதுனால தப்பு. ஓகேங்களா? அப்புறம் எக்ஸின் ஒரு இயல் எண் எனில் x + 1 அதன் முன்னியாகும். முன்னினா அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர். எக்ஸ் வந்து ஏதோ ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்க, முன்னாடி இருக்கிறது மைனஸில் தான் வரும். இப்போ 5க்கு முன்னே 4, அப்போ என்ன பண்ணோம், இதோட ஒன்று மைனஸ் பண்ணால் தான் முன்னி வரும். அவங்க முன்னியவே கூட்டியிருக்காங்க, கூட்டினா பின்னாடி நம்பர் தான் வரும், முன்னி வராது. அதனால் இது தவறு. என்எம்எம்எஸ்க்கு இது மாதிரி சூஸ் த பெஸ்ட் ஆன்சரும் ட்ரூ ஆர் ஃபால்ஸு, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், இதை ஒண்டி நீங்கள் ஒழுங்காக பார்த்துட்டிங்கன்னா என்எம்எம்எஸ்ஸோடைய கொஸ்டின்லாம் இதிலே ரிவிஷன் ஆகிடும். பார்த்துக்கோங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ வந்து மற்றும் இன் கூட்டுதல் 0 ஆகும். இது கரெக்டு, ஏன்னா உங்களுக்கு குறி மாறி வந்தாவே வேல்யூ போயிடும். ஏல ப்ளஸ் ஏல மைனஸ் ஏ போச்சுன்னா 0, மைனஸ் பியில் ப்ளஸ் பி போச்சுனாலும் 0, ப்ளஸ் சியில் மைனஸ் சி போனாலும் 0. அப்போ ஆன்சர் கரெக்டு. கூட்டுக. ஓகேவா? சிம்பிளாக நம்ம கூட்டிக்க வேண்டியதுதான். சிம்பிளை பார்க்கணும். இப்போ நான் இந்த 2 சமூண்டி போடுறேன், இது நீங்களே கூட்டி போட்டுக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, 7, அது கூட தேவையில்ல, ஒரே சிம்பிள் தானே வருது. 12mn போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நான் எதுவுமே போட போகிறதில்ல, இது அப்படியே 12ன்னு போட்டால் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஆட் பண்ணி கூட்டுக்குன்னா அடுத்ததில் பாருங்கள், கூட்டுக்குன்ட்டா இங்கே என்ன இருக்குது பாருங்கள், -9y + 11y + 9y. இந்த சம் தான் பார்க்க போகிறோம். 9 இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு.
ஆட் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், ஒரே குறி வந்தால் தான் கூட்ட முடியும். இது ரெண்டுத்தையும் கூட்டினாங்க 13 13 வரும். இது ரெண்டும் கூட்டிட்டா 13, இது வேற குறியே வருது. அப்போ 13லேருந்து 9 போச்சுன்னா என்ன வரும்? 13ன்றது கூட்டல் குறி, பெரிய நம்பர் தான் வரும். சரி, இன்னொரு வாட்டி போட்டுக்கிறேன் பாருங்க. கூட்டல் குறியை ஒண்டி முதல்ல கூட்டிடுறோம், 13y. இப்போ இதில் பெரிய நம்பர்லேருந்து இந்த நம்பர் கழிச்சிருங்க. 13ல் 9 போச்சுன்னா 4. இதனுடைய குறி என்னது? ஓகேவா? பெரிய எண்ணின் குறியை தான் போடணும். பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். அப்போ இதுக்கு ஆன்சரு நம்ம இப்போ தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். தேர்டில் லாஸ்ட் வந்து 4y. ரொம்ப ஈஸியான சம்லாம் போட்டிருக்க வேண்டாம், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணுறது இதில் எல்லாமே சேம் சிம்பிள் தான். அதனால் நீங்கள் அப்படியே ஜஸ்ட் மைனஸ் பண்ணிவிட்டு அந்த வேரியபிள்ஸை அதான் மாறியே அப்படியே சேர்த்து போட்டுக்க வேண்டியது தான். இதில் எதுவும் போட வேண்டியதில்லை. 12ல் 4 போச்சுன்னா 8k அப்படியே சேர்த்து போட்டுக்க வேண்டியது தான். இது 10q, இது வந்து 10xyz. பின்வரும் கோவைகளின் கூடுதலை காண்க. இதில் ஒரு சம் போடலாம், ஏன்னா ப்ளஸ் மைனஸ் மாறி வர்றதா போடுவோம். இதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் கூட்டிக்கலாம். ஏபிசி ஏபிசி இது அப்படியே சும்மா கூட்டி போட்டுக்க வேண்டியதான். இந்த மாறி வர்றதை ஒன்றே நான் போடுறேன். ஒரே நிமிஷம், இதுதான் போட போகிறேன். 7p ப்ளஸ் 6q, அடுத்தது கீழே 5p மைனஸ் q. இது மாற்றி போட்டுருக்காங்க, உஷாராக போடணும், வேற ஒன்றும் இல்லை. 16p இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது இதை மாற்றி போட்டால் நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். சாதாரணமாக போனோம், இங்கே 7p 5p, இந்த 16pயை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் போட்டுருக்கேன் பாருங்க. 7p 5p 16p 6q q மைனஸ் q ப்ளஸ் q. ஓகேவா? இந்த நம்பரை மாற்றி போட்டது தான். ஏன்னா இங்கே சிம்பிள் எதுவும் இல்லை. சிம்பிள் மாறி இருந்தால் நீங்கள் ரொம்ப யோசிக்கணும். இந்த நம்பரில் சிம்பிளே இல்லை, அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதையும் தான் தனித்தனியாக பண்ண போகிறோம். இது எல்லாமே சேம் சிம்பிளாக ஒரே குறி இருக்கா? அப்போ கூட்டிக்கோங்க. 7 5 12, 12 ப்ளஸ் 16 28 p. ஓகேங்களா? 28 p. இங்கே பாருங்கள், ஒத்த குறியை ஒன்று தான் கூட்டணும். இது ப்ளஸ் 6, இது எதுவுமே இல்லைன்னா கீழே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். வேரியபிள்ஸ்க்கு பக்கத்தில் சிம்பிள் இல்லைன்னா அங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போது 6 + 1 7. இங்கேயும் 1 தான். 7ல் 1 போயிடுச்சுன்னா மறுபடியும் 6. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதையும் ஆட் பண்ணிக்கிறோம், 7 ஆகுது. இது ஆப்போசிட் சிம்பிள் வந்தால் மைனஸ் பண்ணுறோம். அப்போது கிரேட்டர் நம்பர் வந்து ப்ளஸில் தான் இருக்குது, ப்ளஸ் 6q. இன்னும் சிம்பிளாக போகணுன்னா இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னால் கூட இது ஒன்றே ஆன்சர் எடுத்து போட்டுக்கலாம். 1ல் 1 போயிடுச்சுன்னா 0ன்னு விட்டு இதை போட்டாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? சிம்பிள் மாறி வரும்போது தான் நான் கண்டிஷன் சொன்னேன், மீதியெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். கோவைகளை கழிக்க. இதில் ஏதாவது ஒரு 2 சம் போடுவோம். கோவைகளை கழிக்க. நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும். எழுதும் போதே நீங்கள் கிளியராக எழுதிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பெரிய சம்மாவே போடும். கோவைகளை கழிக்க. என்ன சம் அது? 27x ப்ளஸ் 5y மைனஸ் 43. இங்கே பாருங்க, கொடுத்துருக்கிற சம்மை அப்படியே எழுதிட்டோம். கழிக்க அப்படின்னும் போது என்ன பண்ணுறோம்? சப்ராக்ஷன் பண்ணிட்டோம். கழிக்கன்னா இதுலேருந்து இதை கழிக்கணும், போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இந்த சம்மில் இருக்க நம்பர் இப்போ தான் எழுத போகிறோம். ப்ராக்கெட் போட்டு என்ன இருக்கு? இந்த ப்ராக்கெட்டுக்கு என்னோடைய வேல்யூ என்னன்னு இப்போ சொல்கிறேன்.
ப்ளஸ் 12y மைனஸ் 5. நல்லா பார்த்துக்கோங்க, ப்ராக்கெட் போட்டிருக்கோம். இந்த ப்ராக்கெட் ஏன் போட்டோம்னா இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை ஃபுல்லாக கழிக்கணும். இங்கே ஒரே மைனஸ் போட்டு ப்ராக்கெட் போடலன்னா இது ஒண்டி தான் மைனஸ் ஆகும். இங்கே ரெண்டும் சிம்பிள் மாறாது. கழித்தலுடைய கண்டிஷனை அப்ளை பண்ண முடியாது. கழிக்கிறதுனா இது ஃபுல்லாக கழிக்கணும். இந்த ஒரு நம்பரை ஒண்டி கழிக்கிறதா இருந்தால் இங்கே ப்ராக்கெட் போடாமல் போட்டுடலாம். நம்ம இதுக்கப்புறம் வர எல்லா நம்பரையுமே கழிக்குவேன். இந்த மைனஸ் இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக இருக்குது. இந்த மைனஸு அப்போ என்ன பண்ணுறீங்க, இன்னும் பாருங்கள், எல்லாத்துக்கும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறோம். இது ப்ளஸ்ஸாக இருக்கா, இப்போ பாருங்கள் சிம்பிள் சேஞ்ச் பண்ணுறோம். மைனஸ் 13x மைனஸ் 12y. இப்போ பாருங்கள் மைனஸும் குறிய மாத்திரம். அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் கூட்டல் கழித்தல்லாம் கிடையாது, குறியை மாற்றிட்டு கூட்டிக்கிறோம். கூட்டுறதுக்கு அப்புறம் என்ன கண்டிஷன், ஒரே குறி வந்தால் கூட்டணும், வேறு குறி வந்தால் மைனஸ் பண்ணணும், அது வேறு விஷயங்க. கழித்தல்னா இல்லை எல்லா நம்பருக்கும் குறியை மாற்றிடணும். இப்போ பாருங்க, இதுக்கு மாற்றியாச்சு, இதுக்கும் மாற்றியாச்சு, மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. இப்போ நம்ம கழித்தல் வேலையை முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ ஒரே குறி வந்தால் கூட்டணும், மாறி மாறி சிம்பிள் வந்ததுன்னா மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். இது வேறு. இப்போ பாருங்கள் 27x, இங்கே 13x. 27ல் 13 போச்சுன்னா 14. இப்போ நம்ம கழித்தல்ன்ற வேலையே கிடையாது, குறியை மாற்றிட்டாவே கழித்தல் முடிஞ்சு போச்சு. இப்போ கூட்டி போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், இதில் இதான் பெரிய நம்பர், அப்போ இதிலேருந்து இதை கழிக்கணும். 12ல் 5 போச்சுன்னா 7, பெரிய எண்ணுக்குள்ள குறியை தான் இங்கே போடணும். அப்புறம் இது 43ல் 5 போச்சுன்னா பெரிய நம்பர் குறியை தான் போடணும். மைனஸ் 38. ஓகேவா? பார்த்துக்கோங்க, இதில் என்ன பண்ணியிருக்கோம், சிம்பிளை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்புறம் எப்பயும் போல் சேம் சிம்பிள் வந்தால் ஆட் பண்ணிக்கணும், ஆப்போசிட் சிம்பிள் வந்தால் சப்ராக்ஷன் பண்ணணும். இது ஆப்போசிட் சிம்பிள் வந்துடுவே சப்ராக்ஷன் பண்ணுறோம். இதுவும் ஆப்போசிட் சிம்பிள் வரவே எல்லாமே ஆப்போசிட் வரவே சப்ராக்ஷன் பண்ணுறோம். நம்மளுடைய கொஸ்டினுடைய சப்ராக்ஷன் இங்கேயே முடிஞ்சு போச்சு. சிம்பிள் மாற்றி விட்ட உடனே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சேம் சிம்பிள் வந்து ஆட் பண்ணணும், அதே மாதிரி தான். இப்போ இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். அடுத்தது சுருக்கவும் அதே மாதிரி தான். ஒரே சிம்பிள் வந்து ஆட் பண்ணணும், மாறி வந்துச்சுன்னா இந்த ஒரு கண்டிஷனில் பாருங்கள். இதில் எல்லாமே இந்த ப்ராக்கெட்டுக்கு என்ன அர்த்தம்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ஒரே ஒரு ஆன்சர் ஒன்றே எழுதுறேன், நான் சம் ஃபுல்லாக போடல. இங்கே பாருங்கள், இதுக்கு இங்கே எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கவே உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம் ஃபுல்லாகவே ப்ளஸ்ஸில் இருக்கவே நீங்கள் எந்த பிரச்சனையும் பார்க்க வேண்டியதில்லை. சப்போஸ் இப்போ பாருங்கள், நான் ப்ராக்கெட்டை எடுத்துடுறேன். n + m + 1. இது உள்ள எல்லாமே சிம்பிள் ப்ளஸ்ஸாக இருக்கே மாறிடுச்சு. இங்கேயும் ப்ளஸ்ஸாக இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல மைனஸ் வந்ததுன்னா என்ன ஆகும்னு பாருங்கள். இந்த இடத்துல மைனஸ் வந்ததுன்னா என்ன அப்படியே போட்டுக்கிறோம், மைனஸ் போடுறோம், m + 1 போடுறோம். இந்த இடத்துல மைனஸ் வந்ததுனால என்ன ஆகும்னா, இந்த எண்ணுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே என்ன ஆகும், -m -1 மாறும். இந்த மைனஸ் வந்து உள்ள ஃபுல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ணணும் சிம்பிளை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ராக்கெட்டில் முன்னாடி மைனஸ் வந்தால் யோசிச்சு பாருங்கள். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க நம்பருக்கெல்லாம் குறியை மாற்றி தான் போடணும். இப்போ இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, எதுவுமே எல்லாம் ப்ளஸ்ன்னு அர்த்தம், மைனஸாக மாற்றிட்டோம். இதுவும் ப்ளஸ்ஸாக இருக்குது, மைனஸாக மாற்றிட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் கூட்டி போட்டுக்கிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் வந்து இங்கே பாருங்கள், ரொம்ப கவனமாக பார்க்கணும். கூட்டுகன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனையும் இதுவும் கமா போட்டாவே இப்போ 4ம் 1 தான். ஏன்னா ஒரே வேரியபிள்ஸ் தான், ஒரே மாதிரி இருக்கவே மொத்தமாக கூட்டுங்க. ஒரே குறி வந்ததெல்லாம் ஃபஸ்ட்டு கூட்டுங்க, நம்ம இதை போடவே வேண்டாம். ஒரே குறி 3 8 ப்ளஸில் இருக்கா 13. நல்லா ஞாபகம் வச்சோம். ஒரே குறி வந்து கூட்ட 13 ப்ளஸில் இருக்குது. இது 5 4 9 மைனஸில் இருக்குது. இப்போ 13ல் 5 8 11ல் 9 போச்சுன்னா 2mn தான் ஆன்சர். எது ஆன்சரு? 2mn.
நல்லா யோசிக்கோங்க. இப்போ ப்ளஸில் இருக்கிறது இதுவும் ப்ளஸ்ஸு. 8 3 கூட்டினா 11, 5 4 கூட்டினா 9, 11ல் 9 போச்சுன்னா, ஏன்னா இதுதான் ப்ளஸ் குறியில் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 3 11ன்றது கூட்டல் குறி, 5 4 9ன்றது மைனஸ் குறி. அப்போ 11 பெரிய குறி தான் போடணும், ப்ளஸ் குறி தான் போடணும். இங்கே பாருங்கள், ஏலிருந்து ஏவை கழிக்க, ஏவிலிருந்து ஏவை கழிக்கன்னா பிரச்சனை இல்லை. அங்கே என்ன கொடுத்துருவாங்க, மைனஸ் ஏவிலிருந்து. என்னது, இதனால பார்த்துக்கோங்க. படிக்கும் போது என்ன அர்த்தம்னு பார்த்துக்கணும். மைனஸ் படிக்கிறது வேற, மைனஸ் ஏவிலிருந்து ஏவை கழிக்கும் போது, ஓகேவா, இதை கழிக்கணும்னா என்ன அர்த்தம், இதுதான் கழித்தல், ஓகேவா. இப்போ ஏலேருந்து ஏவை கழிக்கிறோம். இப்போ ரெண்டும் ஒரே குறி வந்தால் நம்ம இப்போ கழிக்க முடியாது. ஒரே குறி வந்தால் கூட்டி அதே குறியை போட வேண்டும். ஒரே குறி வந்தால் கூட்டி அதே குறியை போட வேண்டும். இங்கே ஒன்று இருக்குது, அங்கேயும் ஒன்று இருக்குது. அப்போது -2a தான் ஆன்சரு. ஒரு கோவையின் கூட்டவோ அல்லது கழிக்கவோ கூடிய உறுப்புகள். கூட்டவோ கழிக்கணும்னா ஒரே வேரியபிள்ஸ் இருக்கணும். XYனா XYயாக இருக்கணும். பாருங்கள், எல்லாமே XY தான் ஆட் பண்ண முடியும். இது கூட Z வந்துச்சு, இங்கே வெறும் XY தான் ஆட் பண்ண முடியாது. ஒத்த உறுப்புகளை மட்டுமே கூட்டவோ கழிக்கவோ முடியும். ஓகே, என்ன சொல்கிறாங்க, சூஸ் பெஸ்ட் ஆன்சரும் ஃபில் இன் த பிளாங்க்ஸையும் ட்ரூ ஆர் ஃபால்ஸையும் நல்லா பார்த்துட்டே வாங்க. சரியாக தவற கோட்டிட நிரப்புக. கோல்குறி வகை வினாக்கள் இந்த எக்ஸசைஸில் இருக்க எல்லா இதுவும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன 1 மார்க் கொஸ்டினுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே.